இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அக்கா, இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. இவ உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இவனே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இவனே பணத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். இப்ப அவங்க போனதும் நல்லவ மாதிரி உன்கிட்ட எடுத்து கொடுக்கறான். கொஞ்சம் இரு மாப்ள, இவ சொல்றத விடுங்க. எனக்கே இந்த விஷயம் புரியல. சந்திரா சொன்ன மாதிரி ரெய்டு வர விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐடி ஆபீஸ்ல இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். சொல்லலாம். கார்த்தி, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன விஷயம்? கார்த்தி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் நம்ம அத்தை ஃபங்க்ஷன் வச்சிருக்க மண்டபத்துக்கு ரெய்டுக்கு வர போறாங்கடா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் வேற ஒரு விஷயமா மதுரை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு வந்தேன்டா. அப்பதான் இங்க 2 ஆபீசர்ஸ் பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. அதான் உனக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். மண்டபத்துல பிளாக் மணி 50 லட்சம் இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அது அங்க இருந்து எப்படியாவது வேற இடத்துக்கு மாத்த பாரு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? சந்திரா, இப்பவாவது புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ளைக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவரை டவுட் பண்றத முதல்ல நிறுத்து. சின்னத்திக்கு எப்பவுமே அவசரப்பட்டு வார்த்தை வர்றதே வேலையா போச்சு. எத்தனை தடவை அடிச்சாலும் தாங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் ரைடு வந்த உடனே ஆடி போயிட்டேன். நல்ல வேலை, உங்க புத்திசாலித்தனத்தால எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அத்தை, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இந்த மண்டபத்தில் 50 லட்ச ரூபா பணம் இருக்கிற விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம ஃபேமிலியில இருந்து யாரோ ஒருத்தர் தானே அதை சொல்லியிருக்கணும். கரெக்ட் சகல. அந்த கருப்பு ஆடு யாரு? ஹூஸ் தி பிளாக் ஷீப்? ஏய், இப்ப எதுக்கு என்ன பார்த்து பேசுற? அப்ப என்ன சந்தேகப்படுறியா? நான் உங்களை சொல்லவே இல்லையே, பொதுவாக தான் சொன்னேன். சரி விடுங்க மாப்ள. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவாங்க, அப்ப வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை தீந்துருச்சுல்ல. நாம இப்போ ஃபங்க்ஷன் வேலையை பார்ப்போம். வாங்க. மயில் மாப்ள, பணத்தை பத்திரமா வைங்க. சரிங்க. வாங்க.